Yeah, dear all, have a good day. This is the Social Science Civics Unit 2. The lesson is Central Government. It is a part 2. Part 1 of the presentation already we had made. இல்லைங்களா அந்த பார்ட் 1 நல்லா ரிவைஸ் பண்ணேன் and this is the part 2 and this is the in the presentation the lesson is getting over. I am a school principal, Mrs. Sumati Rajavel. And already that previous topic we had discussed regarding the power and functions of the president and duties and functions of the prime minister. அது ரெண்டுமே உங்களோட detailed answers I think you have learnt well. And the presentation உங்களுக்கு along with the points it had been given. அது நல்லா கொஞ்சம் கவனமாக படித்து அதுலேருந்து எழுதினாலே அதில் இருக்க பாயிண்ட்ஸ் எழுதினாலே it is enough for your marks. So try to do it that. இந்த இதில் we are starting with the Council of Ministers. So Council of Ministers அப்படின்றது it is after the election. Election procedureலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் the President of India on the advice of the Prime Minister appoints a Council of the Ministers. ஏன்னா எலெக்ஷனில் ஜெயிக்கிறவங்கள they will take it as a ministers. அது வந்து Prime Ministerோட அட்வைஸோட they are forming the Council of Ministers. இப்போ அந்த கேட்டகரிஸ் மினிஸ்டர்ஸோட கேட்டகரிஸ் என்னது அப்படின்னா it is one of your short answer. The ministers are classified under the 3 categories, that is a cabinet minister, ministers of state, deputy minister. It was one of your short answer. So in the bottom last I have given the question, what are the different categories of ministers at the union level? Okay. So the cabinet ministers அப்படின்றது it is an informal body of the senior ministers who form the nucleus of the administration. Nucleus of administration அப்படின்றது it is a core point. The முக்கியமான decision of the government எல்லாமே இந்த நியூக்ளியஸ் இந்த சென்ட்ரல் அந்த கேபினெட் தான் எடுப்பாங்க. முக்கியமான மினிஸ்டர்ஸ் தான் அதில் அங்கமாக இருப்பாங்க. they will take the decisions regarding defense, finance, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்றது மற்ற நாட்டுகளோடு என்ன வியாபாரம் பண்ணுறது, என்ன பிஸ்னஸ் பண்ணுறது, அது விஷயமா மாதிரி ஹோமுங்கிறது நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி ஃபினான்ஸ் வில் ஹாவ் தேர் ஆரிஜின் இன் த கேபினெட் அண்ட் தென் தே ஆர் இன்ட்ரடியூஸ்ட் இன் த லோக்சபா வித் த பிரசிடென்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன். ஏன்னா இந்த ஃபினான்ஸ் பில்லுங்கிறது தான் நம்ம இந்த டேக்ஸு இதெல்லாம் நம்ம பே பண்ணுறோம் இல்லையா, அந்த தீர்மானங்கள்லாம் அதிலிருந்து வரும். அப்போ அது வந்து லோக்சபாவில் பாஸ் பண்ணணும். பட் இட் இஸ் த பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் இருக்கணும். த கேபினெட் டிசைட்ஸ் த ஃபாரின் பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட். ஓகே. மினிஸ்டர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் என்னென்னா திஸ் மினிஸ்டர்ஸ் பிலாங் டு த செகண்ட் கேட்டகரி ஆஃப் த மினிஸ்டர் இன் த கவுன்சில். டெபுட்டி மினிஸ்டர்ஸ் அப்படின்றது இட் இஸ் த லோயஸ்ட் ரேங்க் இன் த மினிஸ்டர் இன் த கேபினெட். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ the Parliament of India consists the 3 parts. They are the President, Rajya Sabha, Lok Sabha. This we have learnt in the previous presentation. அதில் நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் நம்மளோட அமைப்பு எப்படி இருக்குது. இந்த ராஜ்யசபா லோக்சபாவுக்கு எப்படி நம்ம இங்கேருந்து எலெக்ட் பண்ணி அனுப்புகிறோம் அது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ ராஜ்யசபா இஸ் த அப்பர் ஹவுஸ் அண்ட் லோக்சபா இஸ் த லோயர் ஹவுஸ். ராஜ்யசபாவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 250 members are there, in which 238 members consist of the state and union. ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருந்தும் யூனியன் பிரதேசம், யூனியன்னா பாண்டிச்சேரி, கோவா, டெல்லி இதெல்லாம் யூனியன் இல்லையா, அது இருந்தும் ஸ்டேட்டில் இருந்தும் 238 members போவாங்க. ரிமைனிங் 12 நாமினேட்டட் மெம்பர்ஸ். இந்த 12 யார் செலக்ட் பண்ணுறாங்கன்னா பிரசிடென்ட் இஸ் செலக்டிங். யாரை செலக்ட் பண்ணுவாங்கன்னா who is having the special knowledge in the field of literature, science, sports, arts and social service. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சச்சின் டெண்டுல்கர் இஸ் அ மெம்பர் ஆஃப் த சபா. அவர் வந்து எதுனா ஹீ இஸ் ஸ்பெஷல் இன் த ஸ்போர்ட்ஸ். அந்த மாதிரி த பிரசிடென்ட் கேன் செலக்ட் த 12 people. அந்த மாதிரி அவங்கள செலக்ட் பண்ணி இந்த 12 members வேரியஸ் ஃபீல்ட்லேருந்து செலக்ட் பண்ணி அவங்களும் இந்த ராஜ்யசபாவில் மெம்பராக இருப்பாங்க. ஓகே. லோக்சபா இஸ் த பாப்புலர் ஹவுஸ் ஆஃப் த இந்தியன் பார்லிமெண்ட் அண்ட் கண்டெயின் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பீப்புள். இந்த லோக்சபாவில் வந்து மக்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம் இல்லையா, நாம் தேர்ந்தெடுத்து அனுப்புகிற மக்கள் மட்டும்தான் லோக்சபாவில் இருப்பாங்க. ஸோ இட் இஸ் லிட்டில் பிட் பவர்ஃபுல் அண்ட் இட் இஸ் பாப்புலர் ஹவுஸ் இன் த இந்தியன் பார்லிமெண்ட். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த மெம்பர்ஸ் கேன் பி எலெக்டட் ஃபார் த லோக்சபா இஸ் 552. 552 பேர் இருக்க முடியும். த பிரசிடென்ட் ஜெனரலி நாமினேட்ஸ் 2 members belonging to the ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி சேர்ந்த 2 பேர்த்து
அவங்க பிரசிடெண்ட் நாமினேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, ஆர் யூ கிளியர்? ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. நெக்ஸ்ட் வி கேன் கோ டு த மணி பில். இப்போ மணி பில்லுங்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட். அது இட் இஸ் ஒன் ஆஃப் யுவர் ஷார்ட் ஆன்சர். இப்போ அந்த மெம்பர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? நார்மல் அந்த குவாலிஃபிகேஷன் தட் பர்சன் ஹீ ஆர் ஷீ போடலை, ஹீ மட்டும் இருக்குது. ஹீ மட்டும்தான் பண்ண முடியும்னு கிடையாது. இட் ஷுட் பி ஹீ ஆர் ஷீ ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அது ஜென்ஸாகவும் இருக்கலாம், லேடியாகவும் இருக்கலாம். அந்த மெம்பர்ஸ் யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்க யாருனாலுமே ஹீ ஆர் ஷீ ஷுட் நாட் பி லெஸ் தென் 25 years. நீ பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நிற்கணும் அப்படின்னா 25 வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது. ஸோ இட் கேன் பி லேடி ஆர் ஜென்ட்ஸ். அதில் ஹீ மட்டும்தான் இருக்குது. அப்படி இல்லை, ஹீ ஆர் ஷீ ஷுட் பி தேர். ஓகே. அது மாதிரி இந்த டேர்ம் ஆஃப் த ஹவுஸ், இந்த பொதுவாக அந்த டேர்ம் ஆஃப் த ஹவுஸ் தான் அந்த காலகட்டம் எவ்வளோ நாள். அப்போ இதில் நான் ராஜ்யசபா நிறையா கொடுக்கல. கிட்டத்தட்ட ராஜ்யசபா லோக்சபா ஒன்று போல தான் இருக்கும். இது உனக்கு நிறையா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னா இன்னும் கொஞ்சம் நான் ஷார்ட் பண்ணி உனக்கு அதை பேஸ் பண்ணி இதை கொடுத்துருக்கு. ஸோ த டேர்ம் ஆஃப் த ஹவுஸுங்கிறது இட் இஸ் காமன் ஃபார் தட். நான் ராஜ்யசபா யூ ரீட் இட் இன் த புக். வாட் ஆர் த ரிமைனிங் பார்ட்? இதில் முக்கியமானதில் நான் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன். இதில் 1-2 மிஸ் ஆகிருக்கிறது. கைண்ட்லி கோ த்ரூ த புக்ஸ். புக்கை பார்த்தீங்கன்னா உனக்கு இன்னும் தெளிவாக தெரியும். ஏன்னா இது கான்செப்ட் இது தான். நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட் புரிஞ்சதுன்னா 1-2 நீ புக்கில் வாசித்தாலே இன்னும் கொஞ்சம் உனக்கு தெளிவாக தெரியும். இப்போ லோக்சபா பற்றி நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த மணி பில், லோக்சபா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல். முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாம் லோக்சபாவில் தான் மெயினாக எடுப்பாங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி லோக்சபாவில் எல்லா ஸ்டேட்லேருந்தும் எலெக்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் இருக்கிறது லோக்சபாவில் தான் இருப்பாங்க. முக்கியமான தீர்மானங்கள் எல்லாமே லோக்சபாவில் தான் வி வில் டிசைட். ஸோ இட் இஸ் பவர்ஃபுல். சம்டைம்ஸ் ராஜ்யசபா அப்ரூவல் கொடுக்கலனா கூட லோக்சபா அப்ரூவல் ஆகி அந்த பில்ஸ் பாஸ் ஆயிரும். பட் எல்லாத்துக்கும் பிரசிடெண்ட்டோடைய அப்ரூவல் இருக்கணும். ஸோ லோக்சபா என்ஜாய்ஸ் அ டேர்ம் ஆஃப் 5 years. இட் கேன் பி டிசால்வ்ட் பை த பிரசிடெண்ட் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் த டேர்ம் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். இப்போ இல்லை அந்த லோக்சபா சரியில்லை அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொன்னார்னா பிரசிடெண்ட் அதை கலைக்க முடியும். இப்போ ரிகார்டிங் மணி பில் அப்படின்றது இட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபஸ்ட் இந்த மணி பில்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. மணி பில்னால் என்னென்னா இட் இஸ் எ பில் செட் டு பி ஏ மணி பில். டியா இது உன்னுடைய ஆன்சர் கிடையாது. இந்த மணி பில்லை உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உன்னோட புக்கில் இருக்க கொஷின் மணி பில்லை பற்றி எழுதுங்கிறது தான். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத நீ எழுத வேண்டாம். அந்த மணி பில்லுங்கிற வார்த்தை என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஐ ஹவ் கிவன் த சர்டன் வேர்ட்ஸ் இன் த ப்ராக்கெட். ஓகே. அந்த மணி பில் அப்படின்றது என்னது அப்படின்னா இட் ஒன்லி கண்டெய்ன்ஸ் த ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு த டாக்ஸேஷன். மக்களுக்கு போடக்கூடிய டாக்ஸை பற்றின விவரங்கள் இருக்கிறது மட்டும்தான் மணி பில். இப்போ ஒவ்வொருத்துக்கும் இந்த டாக்ஸ் அந்த டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டாக்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணுறது தான் மணி பில்லுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கவர்மெண்ட்லேருந்து கடன் வாங்குகிறோம் இல்லையா, கவர்மெண்ட் கடன் வாங்கும்போது அதுவுமே அந்த தீர்மானம் எடுக்கணும். ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அது எல்லாமே டேக்ஸில் தான் வரும், மக்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த முடிவு. அது மாதிரி மேஜர் எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது நம்ம இங்கே கண்ட்ரிலேருந்து பண்ணுறாங்களா, இல்லை ஓவரால் இது என்னதுன்னு டிசைட் பண்ணுறது, இது எல்லாமே தான் மணி பில் சேர்ந்தது. ஓகே. ஸோ ராஜ்யசபா டஸ் நாட் ஹாவ் எனி பவர் டு ரிஜெக்ட் த மணி பில். அப்போ லோக்சபாவில் மக்களோட நன்மைக்காக ஏதாவது ஒரு தீர்மானம், ஏதாவது ஒரு பில் அவங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னா ராஜ்யசபா ரிஜெக்ட் பண்ண முடியாது. லோக்சபா கேன் ஒன்லி இன்ட்ரடியூஸ் த மணி பில் அண்ட் ஒன்ஸ் இட் இஸ் அப்ரூவ்ட் பை த லோக்சபா இட் இஸ் பாஸ் டு ராஜ்யசபா ஃபார் இட்ஸ் அப்ரூவல். லோக்சபாவில் பாஸ் பண்ணி தான் லோக்சபாவில் தான் மணி பில்லே கொண்டு வர முடியும். அவங்க அனுப்பி அது ராஜ்யசபாவுக்கு அனுப்பணும் அப்ரூவலுக்கு. ஒருவேளை ராஜ்யசபா ஃபெயில்ஸ் டு பாஸ் இட் வித்தின் 14 days, 14 daysக்குள்ளே அவங்க அதை அப்ரூவல் கொடுக்கணும். ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா then the bill gets passed without the approval of the Rajya Sabha. Are you clear? Also the Lok Sabha does not need to consider the amendments proposed by the Rajya Sabha. அதே மாதிரி ராஜ்யசபாலேருந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா அது லோக்சபா மக்களுக்கு அது நல்லதாக இல்லை அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அவங்க அதை ரிஜெக்ட் பண்ண முடியும். அதனால தான் they does not consider the amendments proposed by the ராஜ்யசபா. So லோக்சபா can reject all the proposals and pass it. அவங்க ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா அது மக்களுக்கு நல்லதில்லைன்னு அவங்க நினச்சாங்கன்னா they can reject. ஓகே. இதுதான் அந்த மணி பில். ஸோ அந்த மணி பில் இஸ் வெரி பவர்ஃபுல். அந்த மணி பில் பவர்ஃபுல்னால் அதுக்கு தான் அந்த நம்ம எலெக்ஷனில் நம்ம எந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்க அந்த நாட்டுக்கும் அந்த மக்களுக்கும் நன்மை செய்கிறவங்களாக இருந்து அந்த தீர்மானங்களை அவங்கள கொண்டு வரதுனால தான் லோக்சபா இட் இஸ் மோர் பவர்ஃபுல். ஓகே. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் த லோக்சபா அந்த ஸ்பீக்கர். அப்போ லோக்சபாவில் என்ன நடவடிக்கைகள் இருக்குது, அதோட ஸ்பீக்கருடைய ஒர்க் என்னது,
அப்போ லோக்சபாவில் என்னது ஒர்க் அப்படின்னா, எனி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் பாஸ்ட் இன் த லோக்சபா இன்க்ளூடிங் மணி பில். ஓகே, லோக்சபா மெம்பர் ஹாவ் த பவர் டு எலெக்ட் த பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். த ஸ்பீக்கர், இப்போ லோக்சபாவோட ஸ்பீக்கர் இது, இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் யுவர் ஷார்ட் கொஸ்டின். The Lok Sabha is presided over by the speaker who is elected by its member. அந்த லோக்சபாவை யார் ப்ரொசீடட் அப்படின்னா யார் வழி நடத்துகிறாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் தான் வழி நடத்துவாங்க. த ஆஃபீஸர் ஆஃப் த ஸ்பீக்கர் ஆக்குபைட்ஸ் அன் எசென்ஷியல் பொசிஷன் இன் த அவர் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. நம்மளுடைய அரசியல் சட்டத்தில், நம்மளுடைய அமைப்பில் ஸ்பீக்கருக்கு முக்கியமான இடம் உண்டு. எதனாலனா, ரெண்டு ஹவுஸையும் ரெண்டு அந்த லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு சபையும் சேர்ந்து அதை வழிநடத்தி கொண்டு போகிறவங்க ஸ்பீக்கர் தான். ஸோ த ஸ்பீக்கர் ப்ரொசீட்ஸ் ஓவர் எ ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த டூ ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஹீ ஹேஸ் த பவர், எகெயின் ஹியர் ஹீ ஆர் ஷீ, அது ஒரு லேடியும் இருக்கலாம் ஜென்னும் இருக்கலாம். He or she has the power to decide whether a bill is a money bill or an ordinary one. The decision of the speaker on whether a bill is a money bill is final. ஸோ இங்கே வந்து இந்த ஸ்பீக்கருங்கிறவங்க ஜென்னாக தான் இருக்கணுன்றது கிடையாது. இட் கேன் பி ஏ லேடி ஆர் ஜென். அந்த தேர்ட் சென்டென்ஸில் ஃபோர்த்தில் ஹீன்ற வேர்டு மட்டும் இருக்குது. இட் ஷுட் பி ஹீ ஆர் ஷீ. அது ஜென்னாக இருந்தாலும் சரி லேடியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது. அந்த பில் வந்து மணி பில்லாக இல்லையான்னு முடிவெடுக்கக்கூடிய தன்மை அந்த ஸ்பீக்கருக்கு உண்டு, அந்த ரைட்டுக்கும் அவருக்கு உண்டு. அந்த டெசிஷன் அவங்க எடுக்கிறது தான் இட் இஸ் ஃபைனல். ஓகே, next it is the power of the parliament. Next one. So it is also one of your detailed answer. இப்போ பார்லிமெண்ட்டுக்கு என்ன பவர் இருக்குது? So the Parliament of India has the functions of legislation. Okay, அந்த சட்டத்திட்டங்கள் அதோட லெஜிஸ்ட்ரேஷன், அதே மாதிரி ஓவர்சீயிங் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன், அது எல்லா இடத்துலையும் நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் எப்படி இருக்குன்றது ஓவர்சீயிங்னா மேற்பார்வையிடுறது, பாசிங் ஆஃப் பட்ஜெட், வென்டிலேஷன் ஆஃப் பப்ளிக் கிரீவியன்ஸ். வென்டிலேஷன்னாவே அது மீட் ஓவர், தட் இஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ரெமெடி கொடுக்கறது, அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறது. ஸோ வென்டிலேஷன் ஆஃப் பப்ளிக் கிரீவியன்ஸ் தான் அவங்களுடைய வருத்தம். டெசிஷன் ஆஃப் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் லைக்ஸ் டெவலப்மெண்ட் பிளான்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அண்ட் இன்டர்னல் பாலிசிஸ், இது எல்லாமே பார்லிமெண்ட்டோட கையில் இருக்குது. பார்லிமெண்ட் இஸ் ஆல்சோ வெஸ்டட் வித் த பவர்ஸ் டு இம்பேச் த President and to remove the judges of the Supreme Court and High Courts, Chief Election Commissioner and Comptroller and Auditor General of India in accordance with the procedure laid down in the Constitution. இவங்களெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கான ரைட்ஸு பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. பட் இட் ஹாஸ் டு கம் டு த கண்டிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் ஒரு சில சட்டத்திட்டங்கள் இந்த தவறுகள்லாம் இருக்குது, இது இருந்துச்சுன்னா அவங்கள ரிமூவ் பண்ணலான்னு ஒரு கட்டம் இருக்குது, ஒரு வழிமுறைகள் இருக்குது. அதுக்கு ஒத்து இருந்ததுன்னா பண்ண முடியும். ஸோ பார்லிமெண்ட் எதுக்கெல்லாம் பவர் இருக்குது? இட் கேன் ரிமூவ் த, தட் இஸ் இந்த இம்பீச் அப்படின்றது, இட் இஸ் அ வேர்ட் வி கேன் சேஞ்ச், கீழே மீனிங் கொடுத்துருக்கேன். இட் இஸ் a change of the misconduct made against the holder of the public office. அதுதான் இம்பீச்ன்றது. ஸோ த பிரசிடெண்ட்டோடைய நடவடிக்கைகள் ஏதாவது திருப்தியாக இல்லை, முழுமையாக இல்லை, அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குது, பார்ஷாலிட்டி இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட் ஹேஸ் அ பவர் டு ரிமூவ் தம் ஃப்ரம், அவங்களோட பவரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ ரிமூவ் பண்ணுறதுக்கோ பார்லிமெண்ட்டுக்கு ரைட் இருக்குது. அண்ட் டு ரிமூவ் த ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இவங்களுக்கு எல்லாமே அவங்க அந்த ப்ரொசீஜர் எடுக்கலாம். மாதிரி பார்லிமெண்ட் ஹாவ் த கண்ட்ரோல் ஓவர் த எக்ஸிக்யூட்டிவ் த்ரூ ஆஸ்கிங் த கொஷன்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி கொஷன்ஸ், மூவிங் motions of adjournment, discussing and passing the resolution. Parliament has the power to change the boundaries of the states. Okay, அதே மாதிரி இங்கே வெஸ்டார்டுக்கு மீனிங் கொடுத்துருக்கு. வெஸ்டார்ட் இட் இஸ் மீனிங் திஸ், கிவிங் த பவர். காம்ப்ட்ரோலர் அப்படிங்கிறது இட் இஸ் அ கண்ட்ரோலர், இட் கண்டெய்ன்ஸ் ரிகார்டிங் த ஃபினான்ஷியல் ஆஃபீஸ். ஓகே, அடுத்து இட் இஸ் அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா. இந்த அட்டர்னி ஜென்ரல் அப்படிங்கிறது இஸ் அ லீடிங் லாயர்னு சொல்லணும். இஸ் அ லாயர், இந்த லாயருக்கெல்லாம் இஸ் அன் ஹெட் ஆஃப் த, தட் இஸ் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய லாயர்ஸ்க்கெல்லாம் அவர் தலைமை வக்கீல்னு சொல்லலாம் தமிழில். பட் இட் cannot be like that. அட்டர்னி ஜென்ரலுங்கிறது அந்த வேர்டு. ஸோ த கான்ஸ்டியூஷன், தட் இஸ் ஆர்டிகல் 76 has provided for office of the Attorney General for India
He is the highest law officer in the country. Okay, law officer, the Attorney General is the highest post. He is appointed by the President and he must be the person who is qualified to appoint the judge of the Supreme Court. அவருக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து டிசைட் பண்ணி அவங்கள எடுக்கிற மாதிரியான ஒரு குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இருக்கணும். ஓகே, அதே மாதிரி இந்த அட்டார்னி ஜெனரலுக்கான பவர்ஸ் என்ன அப்படின்னா, he or she has to give the advice to the government of India upon the legal matters which are referred to him by the president. நம்ம நாடு சம்மந்தப்பட்ட லீகல் மேட்டர்ஸ், ஓகே, எதெல்லாம் பிரசிடென்ட் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கான அட்வைஸ் வந்து இந்த அட்டார்னி ஜெனரல் தான் பிரைம் மினிஸ்டருக்கு கொடுக்க முடியும். அது மாதிரி he or she has the right of audience in all courts in territory of India. அந்த ரைட் ஆஃப் ஆடியன்ஸ் அப்படின்னா எந்த கோர்ட்லையும் அவர் நேரடியாக போய் அந்த சட்டத்திட்டங்களை பற்றி பேசுகிறதுக்கும் வாதிடுறதுக்குமான உரிமை அவங்களுக்கு உண்டு. He or she has the right to speak and take part in the proceedings of both the houses of the parliament. Okay. And he or she enjoys all the privileges and protection that are available to a member of parliament. Okay, the right of audience தான் கீழே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்க மீனிங்னு சொல்லிட்டு அது உனக்கு ஒரு பாயிண்ட் கிடையாது, மீனிங்ன்றது தனியாக வச்சுக்கும். ரைட் ஆஃப் ஆடியன்ஸுங்கிறது த ரைட் டு அப்பியர் இன் ஓப்பன் கோர்ட் இன் த ஹை கோர்ட், கண்ட்ரி கோர்ட் அண்ட் மேஜிஸ்ட்ரேட்டர்ஸ் கோர்ட். எந்த கோர்ட்லனாலும் அவங்க அதை வந்து பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜுடிஷரி. ஜுடிஷரிங்கிறது என்னது அப்படின்னா, இட் இஸ் அ தேர்ட் ஆர்கன் ஆஃப் அவர் கவர்மெண்ட். நம்ம இதில் 3 ஆர்கன் உண்டு இல்லையா, அதில் வந்து தேர்ட் ஆர்கன் இஸ் ஜுடிஷரி அண்ட் இட் பிளேஸ் அ விட்டல் ரோல். விட்டல் ரோல்னா இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ப்ரொடெக்டிங் த ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் த சிட்டிசன். இட் ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லாஸ் அண்ட் த கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த ஜுடிஷரியோட ஒர்க் என்னென்னா, அதோட மெயின் ஒர்க், முக்கியமான ஒர்க்கே டு ப்ரொடெக்ட் த ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் த, ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கக்கூடிய அதனுடைய சுதந்திரத்தையும் உரிமையும் பாதுகாக்கிறது தான் அதோட முதல் கட்டம். அதே மாதிரி அதோட முக்கியமான வேலை என்னென்னா, இன் அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த லாஸ் அண்ட் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய லாஸையும் இதையும் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கு ஒரு நல்ல இதை ஃபார்ம் பண்ணுறது தான். அப்போ இந்த ஜுடிஷியரோட முக்கியமான பார்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். சுப்ரீம் கோர்ட் கார்டியன் அப்படின்னா இந்த சட்டத்திட்டத்தோட பாதுகாவல் யார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு தான். ஓகே, ஸோ த ஜுடிஷியரி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டிஃபென்சிவ் த ரைட்ஸ் அண்ட் த ஃப்ரீடம் ஆஃப் த சிட்டிசன்ஸ். It plays an important role in analyzing and interpreting the necessity of laws and constitution. Okay. So the qualification of Supreme Court judges. So Supreme Court judge இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான qualification, அவங்களோட appointment. So the Chief Justice of the Supreme Court in India is appointed by the President of India. சரி, அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? அகெயின் இந்த ஹீன்னு இருக்கிறது எல்லாமே மாற்றிக்கோமா, ஹீ கிடையாது, ஹீ ஆர் ஷீ தான். இட் கேன் பி போத் அ ஜெண்டர். எப்பயுமே ஒரு ஜெண்டரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எழுதக்கூடாது. இதில் வந்து ஹீ மட்டும் இருக்குது. இட் கேனாட் பி லைக் தட். யூ ஹேவ் டு ரைட் இட் ஹீ ஆர் ஷீ. ஓகே, ஹீ போட்டு ஒரு இதில் அப்படி டைப் பண்ணியிருக்கு. இதில் வந்து ஒரு சின்ன எரர் மாதிரி இருக்குது. ஸோ அது மைண்ட் பண்ணாத. யூ ஹேவ் டு மேக் இட் ஷீ ஆர் ஹீ. ஹீ மஸ்ட் பி எ சிட்டிசன் ஆஃப் இண்டியா. He or she should have worked as a judge of a high court for at least 5 years, sorry, not weeks, it is 5 years. He or she should have worked as an advocate of high court for at least 10 years. Okay, this is the qualification of Supreme Court judges. And the powers and functions of Supreme Court. Okay. So the Supreme Court is the guardian of the Constitution. The following are the functions of the Supreme Court. ஏன்னா இதில் வந்து ஏதாவது ஒரு 3 பாயிண்ட் உனக்கு இது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் யுவர் டீட்டெயில் ஆன்சர். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். இதில் வந்து த ஃபஸ்ட் டாபிக் இஸ் ஒரிஜினல் ஜுடிசிகேஷன். ஸோ த கேசஸ் விச் ஆர் brought directly to the Supreme Court come under the original judication. ஓகே, இந்த ஒரிஜினல் ஜுடிசிகேஷன் அதோட மெயின் கண்ட்ரோல் என்னன்னா, டிஸ்பியூட் பிட்வீன் த கவர்மெண்ட் அண்ட் இந்தியா அண்ட் ஒன் ஆர் அதர் ஸ்டேட்ஸ். கண்ட்ரிக்கும், தட் இஸ் த பார்லிமெண்ட் கவர்மெண்ட்டுக்கும் ஏதாவது ஒரு ஸ்டேட்டோடு இருக்கக்கூடிய டிஸ்பியூட்னா ப்ராப்ளம். பட் டிஸ்பியூட் பிட்வீன் த 2 or more ஸ்டேட்ஸ், 2 ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது மாதிரி கேசஸ் இன்வால்விங் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்,
அடிப்படை உரிமையை பேஸ் பண்ணது இது எல்லாமே ஒரிஜினல் ஜுடிசிகேஷனுக்கு வந்துடணும். இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துடணும். Appellate judication, the Supreme Court has a final appellate country in the court in the country. As regard as appellate judication, the Supreme Court hears appeals against the decision of the High Court in civil, criminal and constitutional cases with a certificate from the High Court that is fit to appeal the Supreme Court. Advisory judication. The Constitution confers அப்படின்னா gives in அர்த்தம் on the President the power to refer to the Supreme Court any question of law or fact which in his opinion of the public importance. So the President can raise any of the questions. எந்த இதுலேயும் அந்த சட்டத்தரத்தில் ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா he can ask it. Okay. Miscellaneous judication. The law declared by the Supreme Court is binding on all the courts within the territory of India. அப்போது என்னென்ன லார்ட் சுப்ரீம் கோர்ட்டில் டிக்ளேர் ஆகுதோ அது எல்லாமே த்ரூ அவுட் த இந்தியா அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். த சுப்ரீம் கோர்ட் இஸ் authorized to make rules for the regulating generally the practice and procedure of the court with the approval of the president. அது மாதிரி the Supreme Court has complete control over its own establishment. Okay. Are you clear with that? So in the last slide I have given you the questions. What are the questions? See, what are the different categories of ministers at the union level? What is the qualification of judges of the Supreme Court? Write a short note on Speaker of the Lok Sabha. What is money bill? List out any 2 special powers of the Attorney General of India. இதெல்லாமே short answers. That is a brief answers. உன்னோட detailed answers. Explain any 3 judication of the Supreme Court of India. உனக்கு 4-5 கொடுத்துருக்க அதில் any 3 நீ எடுத்துக்கலாம். Okay. And the critical explain the powers and functions of the parliament. Okay. Dear, in the last slide it is for the previous presentation. அதில் வந்து the full point it has been given, but உன்னுடைய book new bookல இருக்கக்கூடிய question என்ன, describe the executive and judicial powers of the President of India. ஸோ அந்த இதுக்கு நான் முன்னாடி கொடுத்ததை திரும்ப எடுத்து இங்கே ஒரு தடவை எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸும் ஜுடிஷியல் பவர்ஸும் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் யூ கேன் லேர்ன், இட் இஸ் ஓகே. ஓகே, லேர்ன் இட் ப்ராப்பர்லி. ஸோ தேங்க்யூ டியர். வாட் எவர் யுவர் கமாண்ட், வாட் இஸ் யுவர் ஃபீலிங், கிவ் த கமாண்ட்ஸ் தேர். அண்ட் வாட் இஸ் உனக்கு இன்னும் கொஞ்சம் என்னென்ன வேணும்னு நீ நினைக்கிறேன், யூ கிவ் த சஜஷன்ஸ். மேம் எனக்கு இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் ட்ரை டு எக்ஸ்பிளைன். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லு. ஓகே, தேங்க்யூ.